நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் ஒரு வித்யாபுத்திர வித்யாராஜா கொளத்தூர் பேசுகிறேன். ஸ்ரீ மாத்திரை நமக. இது என்னுடைய 730வது வீடியோ. இன்னைக்கு காலையில் மிஸ் கணேசன் கணேசன் அஸ்ட்ராலஜர் லிங்கிச்செட்டி ஸ்ட்ரீட்டில் இருக்கார். ஜாக வந்து பட்டாபிராமில் இருக்கு ஒர்க்கு. அவள் வந்து விஸ்வகர்மா உறுப்பினர். அவர் நல்ல ப்ரொஃபஷனல் ஸ்காலர், ஜோசியத்தில் பார்க்கக்கூடியவர். இதில் இங்கே என்ன குறிப்பிட விருப்பம்னா, ஜோசியம் பார்க்கணுமா வேணாமா அது அவளுடைய விருப்பம். இது வந்து ஐ டோன்ட் ரெக்கமெண்ட் எப்படி நீங்கள் பார்த்து தான் ஆகணும் அப்படிலாம் சொல்லலை. ஜென்ரலாக சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதுன்னா, நம்ம கவலையாக இருக்க பொண்ணு கல்யாணம் ஆகலை, பிள்ளை கல்யாணம் ஆகலை, பிள்ளைக்கு வேலை இல்லை, ஆத்துக்காருக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரிலாம் சுச்சுவேஷன் வரும்போது ஜோசியம் பார்க்கணும்னு சொல்லியிருக்கு. சாஸ்திரங்களே சொல்கிறது என்ன சொல்கிறது, அதாவது மனசில் ஒரு நம்பிக்கையே வாழ்க்கையின் உயிர் நாடி. அதே மாதிரி வயசான படுத்து படுக்கையாக இருக்கா, அவள் இன்னும் எவ்வளோ காலம்தான் இருப்பா, கர்மதசை பிள்ளைக்கு எப்போ வரும், இதெல்லாம் வந்து ஜோஷியம் தான் சொல்ல முடியும். நல்லா வேணும். இப்போ உதாரணமாக எங்கள் குடும்பத்தில் வந்து சொல்கிறேன். கணேசன் தான் சொன்னார். எங்கள் அக்கா ஒரு லக்ஷ்மியின் பேர், அம்பத்தூர்ல இருந்தா, 84 வயசு இருக்கிறதா. நல்ல அது வந்து இந்த லிவர் சிரோசிஸ் ஆட்டம் வந்துட்டு அதுக்கு ரிலேட்டட் அவர் சொல்லிட்டாரு. முன்னாடியே சொல்லிட்டேன், ஷீ வில் பி அலைவ் ஃபார் 1 year அண்ட் எக்ஸ்ட்ரா மேக்ஸிமம் 1.5 years இருப்போம் அவன்னு. அப்போ வந்து நடமாடிலாம் இருந்தால் நல்லா இருந்தாவோ. இது சொல்ல வரேன்னா, பையனோட கர்மதிசை வந்துடுறது. பையனோட கர்மதிசை வரும்போது அவன் கர்மம் பண்ணி ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கேற்ற மாதிரி இந்த அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ உடம்புக்கு வந்துடும். நல்லா புரிஞ்சுங்க. இதெல்லாம் பார்க்க வேண்டிய ஜோசியத்தில். ஸோ இந்த ஜோசியத்தில் இருக்கும்போது பல விதமான ஜோசியர் இருக்கா. அதாவது பிரஷ்ன ஜோதிடம், இப்போ கேஷவெல்லாம் சொல்கிறா இல்லையா, அந்த லக்னத்தை சொல்கிறேன்ற அந்த மாதிரி வருது. அடுத்து கணக்கு, பியூர் மேத்தமெட்டிக்ஸு, இது பண்ண அந்த மாதிரி சொல்லக்கூடிய இந்த மேத்தமெட்டிஷிய கால்குலேஷனோட சொல்லக்கூடியது வந்து நம்ம அறிஞர்கள்லாம் அந்த காலத்தை அக்செப்ட் பண்ணியிருக்கா. அதில் வாக்கிய பஞ்சாங்கம், திருக்கணித பஞ்சாங்கம்னு இருக்குது. வாக்கியம் வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது அவ்வளோ அக்யூரசி அவ்வளோ இருக்காது, ஓரளவு தான் பார்க்க முடியாதுல. திருக்கணிதம் வந்து மேர் கால்குலேஷன். ஸோ அது தப்பு நடக்குது, அவ்வளோ சான்ஸ் இல்லை. ஸோ திருக்கணிதத்துக்கு வாக்கியத்துக்கே வித்தியாசம் வந்துடும். சில நேரத்தில் நட்சத்திரங்களே மாறிடும். ஸோ இவர் வந்து மிஸ்டர் கணேசன் கணேசன் எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக தெரியும். அவரை நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கேன். அவருடைய ஃபீஸ் முன்னாடி சொல்லிடுறேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஃபீஸ் யூ ஹேவ் டு பே. டாக்டர், ஜோஷியர் இவர்களுக்கெல்லாம் பணம் கொடுத்தா தான் பலிக்குன்னு சொல்லியிருக்கு சாஸ்திரங்கள். அவர் வந்து உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சா அதை அனலைஸ் பண்ணி வாய்ஸ் மெயிலில் திருப்பி ரிப்ளை பண்ணால் 1000 ரூபா தான் சார்ஜ் பண்ணுறாரு. ஒரு ஹாரோஸ்கோப்புக்கு 1000 ரூபா. அதே மாதிரி இல்லைங்க, அவருக்கு அந்த குழந்தைக்கு ஹாரோஸ்கோப்பை எழுதலைன்னா அந்த டேட் ஆஃப் பர்த்து, டைம் ஆஃப் பர்த்து, பிளேஸ் ஆஃப் பர்த்து, டேட், டைம் அண்ட் பிளேஸு அதெல்லாம் அனுப்பிச்சிருந்தா he himself will write the horoscope in a bind notebook and send it to you by courier. 1700 ரூபா சார்ஜ் பண்ணுறாரு. கண்ணை மூடி தரலாம் அந்த பணத்தை. அனலைஸ் பண்ணுறதுக்கு 1000 ரூபா. ஜாதகம் எழுதி கம்ப்ளீட் டீட்டெயில், பர்த் டு டெத்து, அந்த எல்லா தசாபுத்திகள் எல்லாம் வரும்போது எத்தனை கால அது வரைக்கும் எழுதி கொடுத்துருவா. சொல்ல மாட்டேன் எப்போ போயிட்டு நான் அது யாருமே கணிக்க முடியாது ஓரளவுக்கு. ஸோ அதுக்கு வந்து நான் கேட்டிருப்பேன். பரிகாரம்லாம் அவர்கிட்ட பண்ணிக்க வேண்டாம், பரிகாரம்லாம் கேட்கல அவர். ஸோ அவர் யார் அப்படின்னு சொன்னால், ஹீ பிலாங்ஸ் டு விஸ்வகர்மா கம்யூனிட்டி. விஸ்வகர்மான ஆச்சாரி இவர் தான் வந்து கணேச ஜோசியர். கிட்டத்தட்ட இவரும் வந்து 73 years ஆகிடுத்து இவருக்கு. இவர் யார் அப்படின்னா நல்லா பாருங்க, கணேசன் 73 வயசு நிரம்பி பெரியவர், தன்மையான மனிதர், மக்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தோடு பேசக்கூடியவர். அதாவது நல்லா அனலைஸ் பண்ணி பொய் பொருட்டெல்லாம் சொல்ல மாட்டார். சும்மா நிறைய பேர் என்னென்னோ சொல்லி இது மாற்றி தந்துட அப்படிலாம் சொல்லவே மாட்டார் அவர். அதாவது 1880 நல்லா ஜனிச்சுங்க, 1880 அந்த பீரியடில் ஒரு ஆச்சாரிய குடும்பம் இருந்தது. எங்கள் டவுன்லேயே இருந்தது, லிங்கிச்செட்டி தெருவில். அவர் பேர் வந்து
ஷண்முக ஆச்சாரி ஃபஸ்ட் ஜெனரேஷன். அவள்லாம் நல்ல பிராமணாலாட்டமே வந்து எல்லா ஜபகபங்கள்லாம் உண்டு அவளுக்கு பண்ணி 4.5 கிரவுண்ட் ஏரியா லிங்கிச்செட்டி தெருவில் ஸ்ரீ சண்முக செல்வ விநாயகர்ன்ற கோவிலை கட்டி அதை வந்து கவர்மெண்ட் பின்னாடி அந்த பில்லெல்லாம் எழுதி அதை வந்து கவர்மெண்ட்டுக்கே கொடுத்துட்டா. 1880ஆம் வருஷம் 4.5 கிரவுண்ட் கோவில் ஸ்ரீ சண்முக செல்வ விநாயகர், சித்தி புத்தியோடுக்கு விநாயகர் இருக்கும், பில்வநாதீஸ்வரர், தன விருத்தி அம்பாள் அதெல்லாம் இருக்குது, முருகப்பெருமானம் தனியாக இருக்குது. ரொம்ப அழகான கோவில். 4.5 கிரவுண்ட் ஏரியா, எல்லா வாகனங்களுக்கு உற்சவங்களாக நடக்கிறது. இட் கம்ஸ் அண்ட் என்டோமெண்ட்டு. அவள் தான் வந்து தர்மகர்த்தா. இப்போ அதான் பரம்பரை தர்மகர்த்தா. ஸோ முதல் ஜெனரேஷன் ஷண்முக ஆச்சாரி, அவள் தான் ஃபஸ்ட் ஜெனரேஷன். அடுத்து வந்து முருகவேல் ஆச்சாரி செகண்ட் ஜெனரேஷன். 3வது ஜெனரேஷன் வந்து தியாகராஜன் ஆச்சாரி. கணேசன் வந்து ஆச்சாரி வந்து ஹி இஸ் அ 4th ஜெனரேஷன். இவருக்கே 73 வயசு, ஜஸ்ட் இமேஜின். ஸோ இவரெல்லாம் வந்து நல்லா அனலைஸ் பண்ணி மணி மந்திர ஔஷதம் இருக்குது. மணின்னு நவரத்தனங்களை பற்றி சொல்கிறது. இந்த கல் போட்டுக்கெல்லாம் நல்லது. எனக்கு அவர் தான் வந்து மெனிவாஸ் இந்த ஃபோர்டிஸ் ஹாஸ்பிட்டல், அப்போ அவர் தான் வந்து என்னை வந்து பார்த்து எதிர்ப்பிட்ட பார்க்க வந்தவர். எனக்கு நீலக்கல் ரெக்கமெண்ட் பண்ணி 3000 ரூபா தான் ஆச்சுது. சரி, இந்த மொதத்தையே கொண்டு வந்து போட்டார் அடுத்த நாள். சரி, மடன்னு காயம் அரி சுண்டி வர கட் பண்ணினான். அப்போ சரி, அது ஒரு வருத்தம் தான். ஒரு மோகன் குருஜியோடு சொன்னார், பரவாயில்ல சுண்டு வரந்தாலும் போனால் போட்டுட்டேன், பரவாயில்ல காதை கீழே எடுக்காமல் வந்தாலேன்னா சுகரில். எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த 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 மோதிரம் போட்டு ஒரு 3-4 வருஷத்தில் ஐ ஃபைண்ட் லாட் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட். மை என்னோடய ஹெல்த் கண்டிஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆச்சு. அதையும் போட்டுருக்கேன் நான் அதை. ஸோ இந்த ஜாதகம் கட்டுறது இதெல்லாம் நார்த் இந்தியன் டைப். இது குண்டலின்னுவா. குண்டலினா ஜாதகம், வேறு ஒன்றும் இல்லை. நம்மளுக்கு அந்த 12 கட்டம் இருக்கு இல்லையா, இதில் 12 தான் இருக்குது. பட் இது பார்த்தா நமக்கு தயசுத்துற மாதிரி இருக்கும். இது வந்து பட் நார்த் இந்தியன் டைப் இப்படி தான் இருக்கும். அது வாழ்ந்து வட்டமாக கூட போட்டிருப்பா அவ. இது நம்ம கட்டம், நம்ம ஜாதகம் நம்ம போடுறோம் இல்லையா, 12 கட்டம். இதுதான் நமக்கு பழக்கம். ஜாதக கட்ட ராசி அம்சம் ரெண்டு இருக்குது. இதில் வந்து ராசி கட்ட அம்ச கட்டம் இருக்கு. இதெல்லாம் எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, ஜோஷியம்ன்றது கட்டாயம் வேணும். ஒவ்வொரு குடும்பத்தில் இந்த மாதிரி பெரிய பாடை வச்சுக்கணும். ஏன்னா வந்து சில டெசிஷன்ஸ்லாம் எடுக்கும்போது அதுக்கு தனியாக ஓட முடியாது. we should have a fixed ஜோசியர் மாதிரி வச்சுக்கணும். இது வந்து இதுக்கெல்லாம் பிரச்சனை ஜோதிடம்லாம் சரிப்பட்டு வராது. இல்லை ஆல்வேஸ். இப்போ நான் கூட செக் பண்ணுவேன், திடீர் உடம்பு சரியில்லாமல் போகிறது. இல்லை கவலைப்படாங்க, மாதம் ஜென்ம நட்சத்திரம் வரும்போது படுத்தேன். எல்லாருக்குமே படுத்துன்னாரு. எனக்கு கிருத்திகை நட்சத்திரம், கிருத்திகை வரும்போது உஷாராக இருக்கணும்னு. அனாவசியம் அலைச்சல் வச்சுக்கூடாது அன்றைக்கி. பட் இருந்தாலும் அந்த ஜென்ம நட்சத்திரம் வரும்போது எல்லாரையுமே படுத்தும். ஸோ அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். இதெல்லாம் வந்து சின்ன ஸ்மால் இது நீங்கள் வந்து தைரியமாக இருக்கணும்னு வேறு. ஸோ அது கேட்ட உடனே நமக்கு ஒரு மனசில் வந்து தைரியம் வந்துடும். அதுக்காக தான் அதான் மனசு சந்தோஷம் அடையும். ஜோசியம் இருந்தால் என்னென்னவோ செலவழிப்படிக்க ரொம்ப ஆயிரக்கணக்கில் வாயை மூடின்னு கொடுத்துருவோம். அப்பல்லோ பெரிய இந்த நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் கையில் வந்து $50,000 இல்லாமல் உள்ள நுழைய முடியாது. ஸோ அங்கே போய் அட்மிட் ஆனான்னா 50,000 ரூபா, 1,00,000 ரூபா வச்சுக்கணும் பெரிய ஹாஸ்பிட்டல்லாம். ஆனால் வந்து இவாளுக்கெல்லாம் தரது வந்து, அதாவது பிராமண ஆளுக்கு, வைதிக ஆளுக்கு, ஜோஷிய ஆளுக்கு அவளுக்கெல்லாம் தரணும்னு இருக்குது. ஸோ அவள் இந்த விஸ்வகர்மா வகுப்பின யார், காளிகாம்பா கோவில் கட்டினவா அவள் தான் அவள் ட்ரஸ்ட்டில் தான் இருக்குது காளிகாம்பா கோவில். எண்டோமெண்ட் கோவில் தான். பட் யார் மெயின்டெனன்ஸ் பண்ணுற தர்மகர்த்தாலாம் யாருன்னா விஸ்வகர்மா யார், தேவச்சிற்பி விஸ்வகர்மா. இப்போ நரேந்திர மோடி கூட ஒரு விஸ்வகர்மா ஒரு இது கொடுத்துருக்க திட்டம் உண்டு. அதான் எல்லா ஆர்டிஸ்டுக்கெல்லாம் வந்து தே ஆர் கிவிங் லோன். ஸோ இந்த விஸ்வகர்மாவுக்கு தனி ஸ்பெஷாலிட்டி உண்டு. நல்லா புரிஞ்சுங்க. அதாவது அசுர சிற்பி இஸ் கால் மயன். இந்த மயன் கல்ச்சர் அப்படின்லாம் இருக்குது. ஸோ இப்போ வெளி தேசத்துக்கு போயிடுது இந்த மயன். இது விஸ்வகர்மான்னு தேவச்சிற்பி. இது பெரிய பார்வதி பரமேஸ்வரா கல்யாணம்,
ஸ்ரீனிவாச கல்யாணம், இந்த இந்த கல்யாணங்கள்லாம் நடக்கும்போது தேவர்கள் யார் அழைப்பார்? விஸ்வகர்மா தான் அழைப்பார். இம்மீடியட்லி கிரியேட் பில்டிங். துவாரகை கூட விஸ்வகர்மாவில் தான் நிர்மாணிக்கப்பட்டது சொல்லப்படுறது. கிருஷ்ண பரமாத்மா when he wants to plan for Dwaraka city in the mid of sea, விஸ்வகர்மா only made the plan and arrange. அவள் நினைச்சாலே நடந்துடும். அப்படியே நினைக்க இப்படி 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 போட்டாலும் டக்குன்னு பில்டிங் எழுந்துடும். ஸோ அப்பேற்பட்ட விஸ்வகர்மா வகுப்பை சேர்ந்தவாழ்வா கால்குலேஷனில் தப்பு வராது. மோரோவர் ஒரு ஞானம் அவளுக்கே பை பர்த்லேயே ஒரு ஞானம் உண்டு. ஜபம் பண்ணிட்டே இருப்பார் இவர். ஸோ அவருடைய நம்பர் கொல்லலே சொல்கிறா சில பேர். டி கணேசனுடைய இதான் நம்பர். இந்த நம்பரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோ, சேவ் பண்ணிங்க. டி கணேசன் அஸ்ட்ராலஜர், டி கணேசன் ஆச்சாரி. அவள் எப்படி குறிப்பிடணும்னா ஆச்சாரின்னு சொல்லணும். ஸோ இவாள்கிட்ட இது பண்ணி வாட்ஸ்அப் நம்பர் இவர் தான். ஸோ நீங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சி வச்சுட்டு அவர்கிட்ட அவள் பொண்ணு பேர் அனுசியான்னு பேர். அவள் நம்பரை வாங்கி அவருக்கு பேங்க் அக்கௌண்ட்லாம் கிடையாது அவருக்கு. ஏன்னா இங்கே இது கவர்மெண்ட்டு தான் சப்ளை பண்ணாது. இந்த கோவில் கவர்மெண்ட்டுக்கு உண்டானதுனால தர்மகர்த்தா அவளுக்கு 5 பில்டிங்கே இருக்குது இங்கே லிங்கச்செடி ஸ்ட்ரீட்டில். அந்த அமௌண்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணி இந்த கோவிலை ரன் பண்ணி எல்லா ஃபங்க்ஷனும் பண்ண வருஷத்தில் பிரம்மோத்சவம்லாம் கூட இருக்குது. இதெல்லாம் பண்ணி மிச்ச எல்லா உற்சவங்களும் பண்ணுவாள். மிச்ச அமௌண்ட் அது எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டெல்லாம் கவர்மெண்ட்டு கட்டி ஆகணும். ஸோ இவ்வளோ வரவு செலவு சம்பளம் கொடுக்கணும். பணியாட்கள் இருக்கா, ப்ளஸ் குருக்கள் இருக்கார், எல்லாம் இருக்கா. ஸோ மாதிரிலாம் பண்ணுறாது. சரி, தர்மகாரியம் நம்ம எதாவது பண்ணால் கூட அவளை கொடுக்கலாம். ஏன்னா தப்பான முறைக்கு போகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. கோவிலே வாழ்து. அந்த கோவில் 1880 கட்டின கோவில். 4.5 கரோண்டு கோவில். மெயின் சன்னதி பிள்ளையார் சித்தி புத்தியோடு இருக்கார். சைடில் 3 சன்னதி இருக்குது. முருகப்பெருமான் ப்ளஸ் பில்வராஜீஸ்வரர், தனவிருத்தி அம்பாள்னு இருக்குது. இப்படி சுற்றி அமைச்சல பைரவர் இதெல்லாம் இருக்குது. நால்வருக்கெல்லாம் தனியாக இருக்குது. ஸோ லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட் போகிறவா கட்டாயம் விசிட் பண்ணுங்க அந்த கோவிலுக்கு. ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணுற கோவில். நல்லா என்ன சொல்கிறது, ரொம்ப க்ளீனாக இருக்கும். ஒவ்வொரு வாகனங்கள் இதெல்லாம் பிரம்மாண்டமாக இருக்குது. நான் இப்போ ரெண்டு தடவை போயிட்டு வந்தேன். நான் கூப்பிட்டான்னு சொல்லிவிட்டு அவர்கிட்ட ஜோசியம் பாருங்க சொல்லேன். எனக்கு இப்போ சொல்கிறேன்னா இவள் அனலைஸ் பண்ணி வாய்ஸ் மெயிலில் தருவார். சில பேர் சொல்கிறார், சில பேர் கான்டாக்டே பண்ண முடியல ஃபோன்லேருந்து. ஸோ தே கேன் கான்டாக்ட் ஹிம், நோ ப்ராப்ளம் அட் ஆல். ஸோ இவர் சொன்னபடி இன்றைக்கி அனுப்பிச்சா 1 or 2 டேஸ்லேயே பதில் வந்துடும் உங்களுக்கு. இல்லை ஜாதகத்தோடு எழுதி அனுப்புங்கன்னா அதையும் எழுதி அனுப்பிச்சிடுவார். எல்லா தசா புத்திகளும் சேர்த்து அதுக்கு 1500 சார்ஜ் பண்ணுறார் வித்தின் தமிழ்நாடுக்கு. ஸோ வெளியூருக்கெல்லாம் போனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா 100 எக்ஸ்ட்ரா அனுப்புங்க, வேறு ஒன்றும் இல்லை. கொரியர் சார்ஜஸ்க்காக பைண்டு நோட்புக்கில் நல்லா டீட்டெயிலாக எழுதி அனுப்புங்கன்னு சொல்லியிருக்கேன். அனுப்பிச்சுடுறேன். ஸோ மேக் யூஸ் ஆஃப் ஹிம். நிறைய பேர் கேட்கறதுனால நான் சொல்ல வேண்டியது சப்ஜெக்டை. இல்லைனா இந்த டாபிக் தொட்டிருக்க மாட்டேன் நான். அவரும் ஃபோன் பண்ணி சொன்னார், கொஞ்சம் சொல்லுங்கள் சுவாமின்னார். ஸோ சொல்கிறதுக்கு என்ன, இந்த மாதிரி கிடைக்கிறதே லெட்டு மாதிரி இங்கே இருக்க, கட்டாயம் சொல்கிறேன்னு. ஸோ நிறைய பேர் எழுதி தர மாட்டேன்றா, வாய்ஸ் மெயில் அனுப்ப மாட்டேன்றா, அதெல்லாம் இருக்குது. ஸோ ஒரு கேள்விக்கு இவ்வளோ காசுலாம் கேட்குறேன் அப்படிலாம் இது கிடையாது. இது நீங்கள் எல்லா டோஸும் கேட்டுடலாம். எல்லாத்துக்கும் ஆன்சர் வாய்ஸ் மெயிலில் கொடுத்துருவார். ரொம்ப தன்மையான மனிதர், நல்லவர். அதை எப்போ பார்த்தாலும் ஜபம் பண்ணிட்டு இருப்பார். விஸ்வகர்மா வைப்பினர். ஒரு கோவிலை பல ஆண்டு காலமாக இவருக்கு 73 வயசு, கிட்டத்தட்ட ஒரு 20 வயசில் வந்துருப்பாரு வச்சுக்கோங்களேன் அந்த போஸ்ட்டுக்கு. கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேலே அந்த கோவிலுக்கு தினம் ட்ரெயின் பிடிச்சி பட்டாபிலாம் கிளம்பி இவர் லிங்கச்செட்டி ஸ்ட்ரீட்டில் வாழ்க்கை பில்டிங் ஒன்று டிமாலிஷ் பண்ணிட்டான்னா அங்கே வீடு கட்டி வந்துட போகிறா. ஸோ அதுக்கு அந்த பிளான் வேறு ஆல்சோ கோயிங் ஆன். இப்போ இந்த அளவில் இதை நான் பூர்த்தி பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு நல்ல மனுஷன் கிடையாது கஷ்டம் நமக்கு. ஸோ நீங்கள் அது மேக் யூஸ் அப்படின்னு சொல்லி இதோட இதை நிறைவு செய்கிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.